அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லவும் சேதுவுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஒருவேளை தமிழ்தான் மருந்து எடுத்துட்டு வந்திருப்பாளோ, தமிழ்கிட்ட இருந்து அந்த போஸ் மருந்து புனிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு குழப்பத்தோடயே ஊருக்கு கிளம்பி போறாரு. ஊருக்கு போனா அங்க போயிட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ராஜாங்க போஸ பாராட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயா போஸ், நீ மட்டும் இல்ல அப்படின்னா இன்னாரும் நான் செத்திருப்பேயா. நீ பண்ண உதவிய ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். நீ உசுரை காப்பாத்திருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜாங்க சொல்றாரு, நீ எங்கேயும் போக வேணாயா, நீ எப்பவும் இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ சேது பாக்குறாரு, இவ ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான், இவ உண்மையை சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் கிட்ட போய் கேக்குறாரு. எனக்கு என்னமோ போஸ் மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல, அவன் உடம்புல ஒரு பொட்டு காயம் இல்ல, சேரும் கிடையாது. அந்த வண்டு நம்மளெல்லாம் எவ்வளவு துரத்துச்சு, சேரோட வாசத்தினாலதான் அந்த வண்டுக்கு அடையாளம் தெரியாம போச்சு. ஆனா அந்த போஸோட உடம்புல ஒரு பொட்டு சேரு கிடையாது, எப்படி அவன் அந்த வண்டுகிட்ட இருந்து தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது தமிழ்கிட்ட கேக்குறாங்க. தமிழ் அப்படியே எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. சரி என்னது உன் கையில அப்படின்னு சேது தமிழோட கைய பிடிச்சு பார்த்தா தமிழோட கையில பெரிய காய் இருக்கு. என்னது, எப்படி காயம் வந்துச்சு அப்படின்னு சேது கேட்கவும் தமிழ் அங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தேன், அந்த வண்டெல்லாம் கொன்னுட்டு அப்ப காயம்தான் இது. வந்துகிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட அந்த மருந்து எடுத்துட்டேன் அப்படின்ற விஷயத்த தெரியப்படுத்துறதுக்காக கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இத அந்த போஸ் கேட்டுட்டு என்ன பெண்மண்ணில அடிச்சு தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு தமிழ் சொல்லவும் இத கேட்டுட்டு சேது அப்படியே கோபம் ஆயிடுறாரு. எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும் எனக்கு, ஏற்கனவே அந்த சித்தர் சொல்லிட்டாரு, நான் சித்தரை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது போயிட்டு சித்தரை கூட்டிட்டே வந்துட்டாரு. சித்தர் வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. எங்க எதுக்குங்க இதெல்லாம் போய் இப்ப சொல்லிக்கிட்டு அப்படின்னு தமிழ் சொல்லவும், இல்ல யாரு உசுரை காப்பாத்துனா, எல்லாரும் அந்த திருட்டு பைய போசதான் இப்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னா அவனோட திருட்டுத்தனம் யாருக்குமே தெரியாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த சித்தரையும் தமிழையும் கூட்டிக்கிட்டு போறாரு. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சேது கேட்கவும் தெரியலையப்பா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியலையா, அந்த சித்தர் தானே, இவர் தான் மருந்து எடுத்துறதுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. வாங்கய்யா என்ன விஷயம் சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் சேது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்பா உங்க உசுரை காப்பாத்தினது போஸ் கிடையாதுப்பா, தமிழ்ச்செல்விதான். இந்த சாமியார் தான் சொன்னாரு இந்த மருந்து எடுத்துட்டு வந்தது ஒரு பெண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போஸ் உடம்புல ஒரு பொட்டு காயம் இல்ல, சேரு கிடையாது. ஆனா தமிழ்ச்செல்விதான் உசுர பணைய வச்சு அவளோட ரத்தத்தை விட்டு அன்னைக்கு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா, பாருங்க அவ கைய அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வி கைய புடிச்சு காட்டுறாரு. இத பாத்துட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு. அந்த சாமியாரும் சொல்றாரு, ஆமாங்க உங்க உசுரை காப்பாத்தினது ஒரு பொண்ணுதான், ஒரு பொண்ணுதான் இந்த மருந்து எடுத்துட்டு கொண்டு வந்தா, அதுவும் உங்க வீட்டு பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் தமிழ கை காட்டுறாரு. இத பார்த்ததுமே அப்படி ராஜாங்க கண்ணெல்லாம் கலங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் போஸுக்கு அடிவேரே கலக்க ஆரம்பிச்சிருது. அதான பார்த்தேன், எப்படா உனக்கெல்லாம் நல்ல புத்தி வந்துச்சுன்னு, நீ எல்லாம் திருந்துவியாட அந்த செல்மத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கோவமா பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா சன்னாசி போஸ போட்டு அடிக்கிறாரு. எங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க என்னமா சொல்ற, சாமியார் சொல்றது உண்மையா அப்படின்னு ராஜாங்க கேட்கவும் ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. ராஜாங்க தமிழை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. ரொம்ப நன்றிமா, நீ என் உசுரை காப்பாத்திருக்க, இத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க தமிழை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி தமிழை பார்த்து முறைக்குது. ராஜாங்க சொல்றாரு, நீ அவுட்டோஸ்ல இருந்து கஷ்டப்பட வேணாமா, நீ வயித்துல புள்ளைய வச்சிருக்க, எங்க வீட்டு வாரிசு சுமந்துகிட்டு இருக்க, நீ எப்பவும் போல இந்த வீட்டுக்கே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாமா இருக்கட்டும் மாமா, நான் இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.